ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Thursday மார்னிங். இப்பெல்லாம் எழும்புறதே 7 மணி 8 மணி தான். இப்படி லேட்டா எழும்புற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால தான் குட்டீஸ் லீவ்ல இருக்காங்கங்கிறத நம்மளும் ஃபீல் பண்ண முடியுது. கிச்சனுக்குள்ள என்ட்ரு ஆகி ஒரு அன்பாக்சிங்கோட தான் இன்னைக்கான வேலைகளை ஆரம்பிக்கேன். பிள்ளைங்க வீட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் சாட் ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறையவே ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக ஆன்லைன்ல கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாங்கியிருக்க சீசனிங் 100 கிராம் பேக்கா இருந்தாலும் 3 மாசத்துக்கு போகும். அதனால ஃப்ரிட்ஜ்லயும் ஃப்ரீசர்லயும் ஸ்டோர் பண்றேன். தொடர்ந்து இப்போ ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு பானிபூரி கேட்காங்க. அதுக்காக கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் காலையில எழும்புனதும் டீ, காஃபி, கிரீன் டீன்னு குடிக்காம இப்ப சீசன்ல இருக்கிற பைனி, மாங்காய், நொங்கு, இளநீ இப்படிதான் குடிக்கும். செம்பளவு குடிச்சாலே போதும், நல்ல தாகம் தணிஞ்ச மாதிரியும் இருக்கும், வயிறுக்கும் எதமா இருக்கும். நெக்ஸ்டா பிரேக்ஃபாஸ்ட் சிக்கன் குழம்பும் இட்லியும் தான் இன்னைக்கான ஸ்பெஷல். சிக்கன் கூட கொஞ்சம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தண்ணி, உப்பெல்லாம் கலந்து வேக வச்சிருக்கேன். தேங்காய், சின்ன வெங்காயம், சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சம் காஷ்மீரி மிளகா கலருக்காக சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துருதேன். வேக வச்சு சிக்கன் கூட அரைச்ச மசாலாவையும் உள்ள சேர்த்து தேவைக்கு தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து கொதிக்க விடுறேன். இந்த நான்வெஜ் குழம்பு எல்லாம் எப்படி நல்லெண்ணெயில தாளிச்சா வாசமா இருக்குதோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் ஃபிளேவரா இருக்கும். எப்பவும் போலதான் தாளிக்கணும்னு நினைச்ச பிறகுதான் கருவேப்பிலையே பறிச்சுட்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆயிட்டு சுட சுட இட்லியும் அவிச்சிடலாம்னு சொல்லி அதையும் ஊத்தி வச்சுட்டேன். கொதிச்சுட்டு இருக்க குழம்புல நல்லெண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு உள்ள சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிறதே குழம்பு ரெடி. இந்த பன்னீர் ரோஜாவும் கொய்யாப்பழமும் தோட்டத்துல இருந்து இன்னைக்கான வரவு. மாவு ஊத்தி வச்சு 15 நிமிஷத்துல இட்லியும் சூப்பரா ரெடி ஆயிட்டு 5 நிமிஷம் ஆரவும் விட்டுட்டு தட்டுல இருந்து இட்லியும் எடுத்துருதேன். இந்த இட்லியும் சிக்கன் குழம்பும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி குயிக்காவும் ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு ஃபைனலா குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போதே சாப்பிட்டுலான்னு தோணிட்டு அதனால இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கேன். சுட சுட இருக்கிற இட்லிய தண்ணி மாதிரி இருக்க காரசாரமான குழம்பு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி உங்களுக்கு டெம்ட் ஆகி உடனே சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.